கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்த காவிரி நதி நீர் தொடர்பானது தான் இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை. கர்நாடகத்திலும் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. மழை சரியாக பெய்யாததும் பிரச்சனை. தண்ணீர் காவிரியில் நமக்கு கிடைக்காதது மிகப்பெரிய பிரச்சனை. சூப்பர் எல்னினியோ என்று நாம் சொல்வதும் பிரச்சனை. இப்போ இதில் குயிக்காக ஒரு ஸ்டேட்டஸ் செக் ஒன்று பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா ஒரு செய்தி இருக்குது, அதை பார்த்துருவோம். செய்தி நமக்கு தெரிந்தது, தமிழக முதல்வர் விஜய் பெங்களூரு சென்று கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாருடன் பேசுவதாக இருந்தது. அந்த மீட்டிங் ரத்து செய்யப்பட்டது. அது டி.கே. சிவகுமார் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணது அவர். அதையொட்டி ஞாயிற்றுக்கிழமை நேற்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் டி.கே. சிவகுமார் தலைமையில் பெங்களூரில் நடைபெற்றது. அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தோம்னா, சுத்தமாக தண்ணி கிருஷ்ணராஜசாகர்லேருந்து விடுவிக்கப்படவே இல்லை, தமிழகத்துக்கு காவிரியில் தண்ணி வரவே இல்லை, ஏன்னா பெரும்பாலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழையே பெய்யலை, அதனால் தண்ணீர் வரலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதற்கு பிறகு கரெக்டாக இந்த பிரச்சனை உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய கடந்த 3-4 தினங்களில் சுச்சுவேஷன் பயங்கரமாக மாறி இருக்கு. நல்ல பெரிய மழை கபினி வயநாடு பகுதியில் பெய்திருக்கிறது. அதன் காரணமாக நிறைய தண்ணீர், ரிலேட்டிவ்லி நிறைய தண்ணீர் காவிரிக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு ஆடி 18ஆம் பெருக்கு. இந்த 18ஆம் பெருக்குக்காக மேட்டூரில் கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அதற்கு ஓரளவுக்கு நமக்கு காவிரி மழை இரண்டும் சேர்ந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறது. ஜூலை 28லேருந்து 30 காலகட்டத்தில் காவிரி நதிநீர் ஆணையம் என்ன சொன்னதுன்னா, நீங்கள் 3500 கியூசெக் பர் டே ரிலீஸ் பண்ணணும், தொடர்ச்சியாக 15 நாட்களுக்கு. அதன் மூலமாக 4 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு 15 நாட்களுக்கு, அடுத்த 2 வாரங்களுக்கு அப்படின்னு ஜூலை 28 அன்னைக்கு ஒரு ஆர்டர் வந்தது. ஆனால் அதை கர்நாடகம் செயல்படுத்தவில்லை. அதற்கு பிறகுதான் மழை பெய்ய ஆரம்பித்தது. கர்நாடகா என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு 3500 கியூசெக் உங்களுக்கு வரணும்னா நாங்கள் 7000 கியூசெக் திறந்து விடணும், ஏன்னா வழி அவ்வளோ வறண்டு கிடக்கிறது, இந்த வறண்டு கிடக்கிற வழியே பாதி தண்ணியை எடுத்துரும், போக உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடிய தண்ணீரை பிலிகுண்டுலு அப்படிங்கிற இடத்துல தான் மெஷர் பண்ணுறாங்க. அங்கே உங்களுக்கு 3500 கியூசெக் அந்த இடத்த தாண்டணும்னா நாங்கள் திறந்து விடுற தண்ணி 7000 கியூசெக்காக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் நல்ல வேளையாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஆகஸ்ட் 1 பயங்கர மழை பெய்ததுனால கபினியிலிருந்து ஒரு 5000 கியூசெக் திறந்து விட ஆரம்பித்து 25000 கியூசெக் வரைக்கும் திறந்து விட்டாங்க. 7000 கியூசெக் திறந்தாலே நமக்கு 3500 கியூசெக் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் 5000லேருந்து தொடங்கி 25000 கியூசெக் போய் இப்போ அது மீண்டும் அது 10000 கியூசெக்காக குறைஞ்சிருக்கு. அட் த ஹைட்டை இந்த ஆகஸ்ட் 1, 2 காலகட்டத்தில் கடந்த 2 தினங்களில் ஓரளவுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. கர்நாடக தரப்பிலிருந்து சுமார் 4 டிஎம்சி தண்ணீர் திறந்திருக்கிறார்கள். சாட்டர்டே சண்டே மட்டுமே 15 நாட்களுக்கு 4 டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும் என்று சொன்னதற்கு 2 நாள்லேயே 4 டிஎம்சி அவங்கள்ட்டேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி 2 டிஎம்சி தண்ணியாவது தமிழகத்துக்கு வந்துவிடும். ஏன்னா அது ஓடிக்கிட்டு இருக்கிறது, ஒருவேளை இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ வந்து சேரலாம். ஸோ அந்த விதத்தில் தமிழகத்துக்கு ஏதோ கொஞ்சம் தண்ணீர் வரப்போகிறது. ஆகஸ்ட் 1க்கு பிறகு தான் இது நடந்தது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுப்போம். பிலிகுண்டுலு மெஷர்மெண்ட் நமக்கு மோஸ்ட்லி இன்னைக்கு நாளைக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ சிச்சுவேஷன் இதுதான். மழை ஆகஸ்ட் 1, 2 பெய்த காரணத்தினால் தண்ணீர் வந்திருக்கிறது. இந்த மழை மட்டும் பெய்யவில்லை என்றால் தண்ணீர் வந்திருக்காது. இன்னொரு பக்கம் கிருஷ்ணராஜசாகர் டேம்லேருந்து திறக்கப்படலை தண்ணீர், கபினியிலிருந்து தான் திறக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணராஜசாகரில் 100 அடி அப்படிங்கிறத எட்டி விட்டது, இருந்தும் அது திறக்கப்படவில்லை. இங்கே மேட்டூரில் 35 அடியா எவ்வளவுன்னு தெரில எனக்கு, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் அது தண்ணீர் இப்பொழுதைக்கு இருக்கிறது. ஸோ ரொம்ப ரிஸ்கியான ப்ரப்போசிஷன் தான் தமிழகத்தை பொறுத்தவரை. வடகிழக்கு பருவமழை பெய்வதற்கு இன்னும் முடிஞ்சால் அக்டோபர் எண்டில் கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். பட் அக்டோபரில் கொஞ்சமாகவும், நவம்பர் முழுதாகவும், டிசம்பரில் கொஞ்சமாகவும், அதுதான் நம்முடைய பருவமழை காலம். இந்த தடவை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம டி.கே. சிவகுமாருடைய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்துடுவோம். அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை முடித்ததற்கு பிறகு அவர் என்ன சொன்னார்னா,
தண்ணீர் பிரச்சனை, 2 மாநிலங்களுக்கு இடையிலான தண்ணீர் பிரச்சனைக்கான நீண்டகால தீர்வு எது அப்படின்னா அது மேகேதாட்டு அணை கட்டுவது தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் பர்மனன்ட் சொல்யூஷன். அது எப்படிங்கிறது நமக்கு இன்னும் புரியல, எனக்கு ஒன்றும் புரியல. அவர் சொல்றது மேகேதாட்டு ப்ராஜெக்ட் இஸ் தி பர்மனன்ட் சொல்யூஷன். சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே தன்னுடைய தீர்ப்பை கொடுத்து விட்டது, மத்திய அரசும் தன்னுடைய பதிலை கொடுத்து விட்டது. இதெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணுவோம், நம்ம இதை எப்படிங்கிறது பார்ப்போம். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த அணையை கட்டுவதை நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு அவர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் அதை சொல்லியிருக்காரு. இவர் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அப்படின்னு இவர் சொல்றது நவம்பர் 2025 தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்ன சொன்னது? அந்த கேஸ் என்ன? கர்நாடகா ஒரு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, மேகேதாட்டு அணை கட்டுவது எப்படி, அதுக்கு எவ்வளவு செலவாகும், அது எவ்வளவு நாள் ஆகும், என்னென்னவெல்லாம் செய்யணும் என்பதை கோரி ஒரு டெண்டர் விட்டுருந்தாங்க. எங்களுக்கு ஒரு டிபிஆர், டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உருவாக்கணும் அப்படின்னு. தமிழ்நாடு நவம்பர் 2025 அப்பொழுது இருக்கக்கூடிய திமுக அரசு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனது. டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது விரிவான திட்ட அறிக்கை. இந்த விரிவான திட்ட அறிக்கை உருவாக்கப்படக்கூடாது, ஏனெனில் அந்த இடத்துல ஒரு அணை வருவதை நாங்கள் எதிர்க்கிறோம், எங்களுடைய அனுமதி இல்லாமல் அங்கே அணை வர முடியாது. அப்போ நாங்கள் அனுமதி தராத காரணத்தினால விரிவான திட்ட அறிக்கையை உருவாக்கக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடுடைய வாதமாக இருந்தது. உச்சநீதிமன்றம் அதை ஏற்கவில்லை. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, திட்ட அறிக்கை அப்படிங்கிறது வெறும் ஒரு டாக்குமெண்ட் தான், அது அணை கிடையாது. அணைங்கிறது வேற, அணையை பற்றிய ஒரு விரிவான திட்ட அறிக்கைங்கிறது வேற. அணை கட்ட வேண்டுமென்றால் அது வேற விஷயம், அதுக்கு என்னென்ன அனுமதிகள் பெற வேண்டுமோ அதை அவர்கள் பெற வேண்டும். ஆனால் திட்ட அறிக்கையே கூடாது என்று நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருந்தது. அந்த தீர்ப்பு விரிவான திட்ட அறிக்கையை உருவாக்குவதற்கு மட்டும்தான், அதற்கு தடை இல்லை. இவங்க தடை கோரினார்கள், தமிழக அரசு தடையை கொடுக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. உடனே அதுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. அதாவது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டால் அதுக்கு மேலே யார் அப்பீல், அதுதான் மேக்சிமம் இல்லையா? அப்போ அவர்களிடமே ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம், சீராய்வு மனு அப்படின்னு அதுக்கு பேர். ஐயா, நீங்கள் ஒரு முடிவு கொடுத்துட்டீங்க, அது தயவு செஞ்சு அதை இன்னொரு தடவை ரிவ்யூ பண்ணுங்கள், ஏன்னா அதில் சில பிரச்சனைகள் இருக்கதாக நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ட்டு. அது இந்த ஆண்டு மே மாதம் 2026 அந்த சீராய்வு மனுவை எடுத்துக்கிட்டு சீராய்வு மனுவையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இல்லைங்க, அந்த நாங்கள் சொன்னது சரிதான், திட்ட அறிக்கை, விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கு தடைகளை நாங்கள் கொடுக்க போவது இல்லை அப்படின்ட்டாங்க. விரிவான திட்ட அறிக்கைக்கு மட்டும்தான். ஜூலையில் சென்ற மாதம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. கோர்ட் என்ன சொன்னது, அதுதான் கேள்வி. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது, மத்திய அரசின் கருத்து என்ன அப்படின்னு அவங்க கேட்கவே இல்லை. அந்த கேள்வி கேட்கப்பட்டது, விரிவான திட்ட அறிக்கை குறித்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது. அதுக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை தான் பதிலாக கொடுக்குறாங்க. விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதில் தடை ஏதும் இல்லை என்று கோர்ட் சொல்லியிருக்கிறது. அதான உண்மை. அப்போ இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு கர்நாடகா தரப்பு டிகே சிவகுமார் ஒரு சின்ன ஜக்லரி பண்ணுறாங்க. அணை கட்ட உச்சநீதிமன்றம் தடை செய்யவில்லை, மத்திய அரசும் நாடாளுமன்றத்தில் அணை கட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லிவிட்டது அப்படிங்கிற மாதிரி பொருள்பட சொல்கிறாங்க. கிடையாது, அணை கட்டுவதற்கு தமிழக அரசு மட்டும் இல்லை, கேரளம், தமிழகம், புதுச்சேரி 3 பேரும் அனுமதி தர வேண்டும். இவங்க எல்லாருக்குமே லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறேன். கீழே உள்ள 3 மாநிலங்களும் கர்நாடகா தவிர்த்து அனுமதி கொடுத்து ஓகே என்று சொன்னால்தான் அந்த இடத்தில் அணை கட்ட முடியும். தமிழகம் மட்டும் இல்லை, தமிழகமே அனுமதி கொடுத்தாலும் புதுச்சேரி அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அங்கே அணை கட்ட முடியாது. கேரளம் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அணை கட்ட முடியாது. பட் பொதுவாக மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது தமிழகத்திலிருந்து மட்டும்தான் வரப்போகிறது என்பது கர்நாடகத்துக்கு தெரியும். அதனால தான் இந்த டிஸ்கஷனில் அவங்க கேரளத்துடைய பெயரையும் சொல்வதில்லை, புதுச்சேரியின் பெயரையும் சொல்வதில்லை. தமிழகம் திட்ட அறிக்கையை தடை செய்ய அதனால் முடியவில்லை. உச்சநீதிமன்றத்துக்கு அவர்களுடைய ஸ்டான்ஸ் ஒன்று இருக்குது. இங்கே இதில் திமுக அரசையோ அல்லது தாவேக அரசையோ குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஒரு கேஸை போய் ஒரு கோர்ட்டில் வாதாடத்தான் முடியும். ஆனால் லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸோட உரிமைகள் எதையும்
இந்த திட்ட அறிக்கையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மாற்றிவிடவில்லை. இதை டி.கே. சிவகுமாரும் கர்நாடக அரசும் ஒரு மாதிரியாக ஏமாற்றி பேசுகிறார்கள். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அவர் சொல்கிறாரு, இது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நம்ம நேரத்தை வீணாக்காமல் உடனடியாக முன்னேற வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அதிகமாக நீர் கிடைக்குமா, தமிழ்நாட்டுக்கு அதிகமாக நீர் கிடைக்குமா, கர்நாடகாவுக்கு குறைவாக நீர் கிடைக்குமா என்பது அல்ல பிரச்சனை. இங்கே உங்களுக்கு தான் அனுமதி கொடுத்தா நீங்கள் போய் கட்ட வேண்டியதானே, கட்ட முடியாதுங்கிறது இந்த வரியில் பார்த்துக்கலாம். இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அனைத்து மாநிலங்களையும் அழைத்து பேசி சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் அந்த இடத்தில் அணை கட்ட முடியாது அப்படிங்கிறதா. ஆனால் அவங்க ப்ரெஷர் டாக்டிக்ஸ் பண்ணலாம். அங்கே சிமெண்ட் பேக்கெல்லாம் கொண்டு போய் அடுக்கலாம், இரும்பு கம்பிகளை எல்லாம் கொண்டு போய் வைக்கலாம், ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் அவர்களுடைய இடத்துல நாங்கள் எங்கள் சிமெண்ட் வைக்கிறது என்னங்க தப்பு அப்படின்னு தான் கேட்பாங்க. இதெல்லாம் எதுக்கு கால்குலேட்டட்? எதுக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு பயத்தை கிளப்பி அவங்க இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசுக்கு, அது திமுகவாக இருந்தாலும் சரி தவேகாவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி அவர்களை நோக்கிய ஒரு போராட்டத்தை நடத்தி அவர்கள் உடனே கோர்ட்டுக்கு போக வேண்டும் அப்படிங்கிறதுக்கான இது பியூர் சைக் டாக்டிக்ஸ். மிலிட்ரியில் பண்ணுற மாதிரியான ஒரு சைக் டாக்டிக்ஸ் தான். இந்த 2 மாநிலங்களுக்கும் நதி நீர் எவ்வாறு பங்கிட வேண்டும் அப்படின்னு இதுவரைக்கும் கொடுத்துருக்கிற எதையுமே டிஸ்ட்ரெஸ் காலகட்டத்தில் கர்நாடகா செய்வதே கிடையாது. டிஸ்ட்ரெஸ் காலகட்டம்னா என்னென்னா, தண்ணி நிறையா கிடச்சிக்கிட்டு இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது. முதல்ல நதிநீர் ஆணையம் ஒரு அவார்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் அதை இன்னும் குறைச்சி சுமார் 197 டிஎம்சி தண்ணீர் மொத்தமாக ஒரு 12 மாதத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு இன்வேரியபிளி என்ன ஆகும் அப்படின்னா, ரெகுலர் தண்ணி நிறையா கிடைக்கும்போது நிறையா வரும். ஆனால் குறிப்பிட்ட சில மாதங்களில் ரொம்ப 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 குறைவாக தண்ணீர் இருக்கும் பொழுது அவங்க தண்ணியே தரமாட்டாங்க. ஜீரோ, அப்சல்யூட் ஜீரோ. அது இல்லை கணக்கு. மிக மிக குறைவாக இருக்கும் பொழுதும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைவான தண்ணீரையாவது கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆணையோடைய ஒட்டுமொத்த இதுவே. ஒரு மாதத்தில் உனக்கு எல்லா டிஎம்சியும் கொடுத்துட்றேன், மற்ற மாதம்லாம் உனக்கு ஜீரோ தான் கொடுப்பேன் என்பது சரியல்ல. இப்போ தமிழ்நாடுடைய பிரச்சனை என்னென்னா, இப்போ மேகதாட்டுவோ இல்லை வேறு இன்னும் 4 அணையோ நீங்கள் கட்டினீங்கன்னா, நீங்கள் கட்டுற ஒவ்வொரு அணையிலையும் நீங்கள் இவ்வளோ தண்ணியை தேக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, கம்ப்ளீட்டாக ஷட்டரை போட்டு வச்சுட்டு எங்களுக்கே தண்ணி இல்லை எங்களுக்கே தண்ணி இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்கிறீர்கள். உங்களுக்கு தண்ணீர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு ஷேரிங் ரேஷியோ படி நம்ம 2 பேரும் பிரித்து கொள்ள வேண்டும். அது ஒன்றுமே இல்லாத காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றுமே தருவதில்லை என்றால், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அணைகள் கட்டுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களுக்கு நஷ்டம் அப்படின்னு தமிழ்நாடு சொல்வது 100% உண்மை. ஸோ இதுதான் இப்பொழுதைய பிரச்சனையாக இருக்குது. தமிழ்நாடு என்ன சொல்லுதுன்னா, மேகதாட்டுவை கட்டினால் எங்களுக்கு வரும் தண்ணீர் குறையும் என்று. கர்நாடகம் சொல்கிறது இல்லைங்க, மேகதாட்டு கட்டினால் உங்களுக்கு வர வேண்டிய தண்ணீர் சரியாக வரும் என்று. இதை எப்படி ரிசால்வ் பண்ணுவீங்க? அதுக்கு நீங்கள் உறுதியான உத்தரவாதத்தை எப்படி வாங்கிக் கொள்வது? ஏன்னா நீங்கள் என்ன உத்தரவாதம் கொடுத்தாலும் திடீரென்று கர்நாடக விவசாயிகளும் கன்னட அமைப்பினரும் தெருவில் இறங்கி போராடினால் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ தண்ணி கொடுத்தா நான் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறான் கர்நாடகாவில். நிஜமாவே நான் அணையில் மீதேறி கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்வேன் அப்படின்னு. ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அங்கே ஊரே பற்றிக்கிட்டு எரியும். அப்போ உடனே சைட்டிங் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், நாங்கள் தண்ணீரை திறக்க முடியாமைக்கு வருந்துகிறோம் அப்படின்னு கர்நாடகா சொல்லும். கர்நாடகா அப்படி சொல்லிச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் துணை இராணுவ படையை அனுப்பி நாங்கள் திறந்து விடுவோம் அப்படின்னு செய்ய முடியாது. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் நான் ஒரு 2 விஷயத்தை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சியில் இருக்கிறது கர்நாடகத்தில். தமிழகத்தில் அவர்கள் கூட்டணியில் பங்கெடுத்திருக்கிறார்கள். 2 அமைச்சர்கள் அவர்களுடைய அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இப்போ சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, புதுமையான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, என்னங்க இங்கேயும் கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸ் பங்கெடுக்கிறது, அங்கே காங்கிரஸே ஆட்சியில் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் ஏன் இதை சரிப்படுத்தக்கூடாதுன்னா, டி.கே. சிவகுமார் காங்கிரஸ் மேலிடம் சொல்வதையே கேட்க மாட்டேன் என்கிறார் அப்படிங்கிறாரு நம்ம சட்டத்துறை அமைச்சர். அதையும் தாண்டி அவர் என்னதான் வன்மம் இருந்தாலும் திமுக மேலே இப்படி சொல்லக்கூடாது.
டிகே சிவகுமார் முழுக்க முழுக்க திமுக சொல்வதை தான் கேட்கிறார் அப்படின்னு இன்னொரு அடி அடிக்கிறார். அப்போ திமுகவின் குடும்பமும் அப்படின்னு அவர் சொல்றது ஸ்டாலின் குடும்பமும் டிகே சிவகுமாரும் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படிங்கிறாரு. இதுக்கு நடுவில் அடடா காங்கிரஸை தப்ப வச்சாச்சு, காங்கிரஸுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, பாரதிய ஜனதாவும் இவர்களுடன் சேர்ந்து கொண்டு விட்டது அப்படின்னு ஒன்று போடுறாரு. இது நமக்கே தலையை சுத்துது. தாவேகாவின் கற்பனை வளம், அதுவும் முக்கியமாக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரின் கற்பனை வளம் எங்கேயோ போயிடுச்சு. திமுகவின் முதல் குடும்பமும் டிகே சிவகுமாரும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து கொண்டு காங்கிரஸ் தலைமை, காங்கிரஸ் தமிழகம் அவர்களையெல்லாம் தள்ளி விட்டு அவர்களிடம் பேசாமல் தாவேகாவுக்கு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்று சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. இந்த ஆட்டிடியூடோட இருந்தால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாது. பிரச்சனை ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது. அதை பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் தீர்க்க முடியும். பேச்சுவார்த்தைக்கு பிறகும் கூட அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஒரே ஒரு பாசிபிலிட்டி, அதுவும் நடக்க போகிறதில்ல, பேசலாம். யூனியன் லிஸ்ட்டுக்குள்ளே இந்த இன்டர்ஸ்டேட் ரிவருங்கிறத ஒரு நாடாளுமன்ற சட்ட திருத்தத்தின் மூலமாக காவிரி நதி என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசின் சொத்து, மத்திய அரசு அதில் வேண்டியவற்றை செய்து கொள்ளும், தண்ணீரை பிரித்து கொடுப்பது மத்திய அரசின் முழு பொறுப்பு அப்படின்னு ஒரு மெகா பில் கொண்டு இன்டர்ஸ்டேட் ரிவர் அத்தனையுமே மாநிலங்களிடமிருந்து எடுத்து முழுமையாக மத்திய அரசின் கைக்குள் கொண்டு போவது மட்டும்தான். இப்போ ரயில்வேஸ் இருக்கு இல்லையா, ரயில்வேஸ் என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசு. எந்த இடத்துல எவ்வளவு ரயில் விடணும், எங்கே விடக்கூடாது, என்ன விலை வைக்கணும், எல்லாத்தையும் மத்திய அரசு தீர்மானிக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நதிநீர் பாசனம் என்பது மாநில அரசின் கீழ் வருகிறது. அது மத்திய அரசு எடுத்துக்கிட்டால் அது பெரிய பிரச்சனை. ஆனால் இன்டர்ஸ்டேட் ரிவர் அப்படிங்கிறது காலாகாலமும் பிரச்சனைக்குரியது. இதே கர்நாடகத்துக்கும் மகாராஷ்டிரத்துக்கும் இடையே நதிநீர் பிரச்சனை இருக்கிறது. கேரளத்துக்கும் கர்நாடகத்துக்கும் இடையே நதிநீர் பிரச்சனை இருக்குது. கேரளத்துக்கும் தமிழகத்துக்கும் இடையே நதிநீர் பிரச்சனை இருக்குது. இவ்வளவு குழப்பங்கள் இருக்கக்கூடிய, அது தவிர மற்ற மாநிலங்கள்லையும் இருக்கும், நான் அதுக்கிட்ட போகவே இல்லை. அப்போ இன்டர்ஸ்டேட் ரிவர் விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான நதிகளும் மத்திய அரசு தன் கையில் எடுத்துக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று நான் கருதுகிறேன். இதை இப்போ நம்ம ஃப்ளோட் பண்ணுறோம்னா ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு இது நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. பார்க்கலாம் அதுவரை என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.